இலங்கை சுதந்திரம் பெற்று 78 வருடங்கள். நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோமா? 1948ஆம் ஆண்டு காணத்து ஆட்சியின் கீழிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திரம் பெறுது. 1948லிருந்து 2026 வரைக்கும் 78 வருடங்கள் ஆகி 78வது சுதந்திர தினத்தை இன்றைக்கு கொண்டாடுறோம். உண்மையிலேயே இந்த சுதந்திர தினம் நாட்டுக்கா அல்லது பொதுமக்களுக்கா? நாடு சுதந்திரம் பெற்றாலும் உண்மையிலேயே பொதுமக்கள் என்று சுதந்திரமாக இருக்கின்றார்கள். சமமான நீதி இருக்கின்றதா? சமமான வாய்ப்புகள் இருக்கின்றதா? சமமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? சமமாக எல்லோரையும் மதிக்கப்படுகின்றதா? சமமாக வலு பங்கீடுகள் நடைபெறுகின்றதா? உண்மையிலே இந்த சுதந்திர தினம் என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் இல்லை. வெறும் படையணிகள் சென்று அதை காட்சிப்படுத்தி கொண்டாடுவது ஒரு நிகழ்வல்ல சுதந்திர தினம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் சுதந்திரமாக இருப்பதை வெளிக்காட்டக்கூடியதே சுதந்திர தினம். இன்று அதிகமானவர்கள் சுதந்திர தினம் நாட்டுக்காக இருந்தாலும் மனதளவில் அடிமையாகி சுதந்திரத்தை இழந்தே இருக்கின்றார்கள். இந்த மாற்றம் ஒவ்வொருவருக்கும் பேச்சு சுதந்திரம், தான் விரும்பிய தொழிலை செய்யும் சுதந்திரம், சமமான வாய்ப்புகளும் சமமான நீதியும் சமமான சந்தர்ப்பங்கள் சமமான நியாயங்கள் என்று கிடைக்கும் போதே உண்மையிலேயே சுதந்திரம் அங்கு ஒவ்வொரு மனிதனின் மனதில் பிறக்கும். இன்று நாடு என்ற ரீதியில் நாங்கள் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனும் ஆதிக்க வர்க்கத்தின் சக்திக்கும் ஆதிக்க வர்க்கத்தின் அதிகாரத்திற்கும் ஆப்பட்டு தமது சுதந்திரத்தை இழந்திருப்பதை ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதை உணர்ந்து எப்பொழுது ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கின்றதோ அப்போதே உண்மையான சுதந்திரம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பிறக்கும்.